ஒன் இந்தியா விவசாய நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 நடந்து சூப்பராக போயிட்டு இருக்குது. நீரஜ் சோப்ரா நமக்காக நம்ம நாட்டுக்காக வந்து சில்வர் மெடல் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ கோல்டுக்கு அடுத்து சில்வர் வாங்கிட்டாப்ல. அவங்களுக்கு எதிர்த்து விளையாண்ட பாகிஸ்தான் வீரர் நதீம் வந்து பார்த்தீங்கன்னா 92 மீட்டர் இப்போதைக்கு வரலாற்று கணக்கான ஒரு ரெக்கார்டுனா அது 92 மீட்டர் தான். ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் ஹிம் அப்படின்னு தான் சொல்லணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீரஜ் சோப்ரா வந்து 89 மீட்டர் எரிஞ்சிருக்கிறாரு ஜாவலின் த்ரோல. ஸோ ஓகே, அதுவுமே வந்து சூப்பர் தான். சில்வர் மெடல் எப்படியோ கிடச்சிச்சு, ஃபைன். நேற்று ஹாக்கி டீமுக்குமே வந்து ப்ரோன்ஸ் மெடல் கிடச்சிச்சு, சூப்பர், ஃபைன். பட் இருந்தாலுமே வந்து நிறைய பேர் கிட்ட போயிட்டாங்க. அந்த கிட்ட போயிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியல. அது வந்து ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷனா, ஒரு கேம் பிளேவா, இல்லை நீங்கள் அவங்களுக்கு டே அமையலையா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகலையா அப்படின்றது எக்கச்சக்கமான ஒரு கேள்விகள் இருக்குது. அதை தான் வந்து பட்டியல் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒரு மெடல், 2 மெடல், 4 மெடல் இல்லை, கிட்டத்தட்ட 7க்கும் மேலே அதிகமான ஒரு மெடல்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்க வேண்டியது அது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தீபிகா குமாரி கிட்டேருந்து ஆரம்பிப்போம். ஆர்ச்சரி தான் ஆரம்பிச்சது. ஆர்ச்சரியில் பார்த்தீங்கன்னா அந்த உமன்ஸில் வந்து இண்டிவிஜுவலாக தனித்துவமாக தீபிகா குமாரி அப்படியே ஷைன் பண்ணிட்டு வந்தாங்க. பட் ஆனால் குவார்டர் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். குவார்டர் ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி ரவுண்டும் குவார்டர் ஃபைனல் ரவுண்டுமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. முக்கியமாக அவங்கள எதிர்த்து விளையாண்ட ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தா 9-10 அந்த கொரியா டீம் தான். அவங்க அடித்தா 9-10 தான் அடிக்கிறாங்க. இங்கிருந்து தீபிகா குமாரி வந்து அதிலே ப்ரெஷர் ஆகிடுறாங்க. ஹார்ட் பீட்டிங் வந்து 106 மாதிரி பம்ப் அடிக்குது பயங்கரமாக. பட் ஆனால் இங்கே அவங்க கோச் வந்து காம் டவுனாக இருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது வந்து லைவ் ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ தீபிகா குமாரியோட அந்த இடத்துல ஒரு லேக் ஆஃப் கேம் பிளே கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கணக்கு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தாங்க ஆர்ச்சரியில். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீட் ஷூட்டிங்கில் வந்து ஒரு 2 சூப்பரான ஒரு பிளேயர்கள் வந்து இருந்தாங்க, மகேஸ்வரி சாவன் அப்புறம் அனுஜித் சிங். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீட் ஷூட்டிங்கில் தரமாக விளையாண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் குவார்டர் ஃபைனலில் விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுமே 4வது. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களை தவிர அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தேன், இந்தியன் ஃபேன்ஸ் அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தேன் சாத்விக் ராஜ், ராங்கி ரெட்டி, அதுபோல் சிராக் ஷெட்டி, பிவி சிந்து, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கண்ண மூடி நம்பிக்கிட்டு இருந்தவங்க. பட் ஆனால் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். சாத்விக் ராஜ், சாய்ராஜ் ரெட்டி, சிராக் ஷெட்டியோட காம்போ வந்து எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இந்த ஒலிம்பிக்கில் வந்து கொஞ்சம் கவுத்துச்சு. பிவி சிந்து அவங்களுக்கு அன்றைக்கி டே அமையலைன்னு தான் சொல்லணும். முழுக்க அவங்க ஆப்போனண்ட்டோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்தது. நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. பட் செகண்ட் செட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு செட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு டோட்டலில் தான் வந்து முடிச்சாங்க, 21-19 அப்படின்ற மாதிரி தான் முடிச்சாங்க. பட் செகண்டில் வந்து செட்டு கணக்கில் வந்து செகண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21-15 இருந்தாங்க. ஸோ அதிலே வந்து கொஞ்சம் தோற்று போயிட்டாங்க. அதனால வந்து அவங்க வெளியேறாங்க. ஸோ அடுத்த ரவுண்டு அவங்களால போக முடியல. இன்ஜுரி ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக அடுத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் வந்து கலக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அவங்கள ஹோப் கொடுத்து அவங்க நம்புவோம். மென்ஸ் ஹாக்கி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் ஒரு தரமான ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து 2-2 அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து ஆப்போனன்ட் டீம் வந்தாங்க, சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க சீரியஸாக. கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல ஜெர்மன் பிரீத் சிங்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட தான் வந்து அந்த கேம் பிளே வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மற்ற எல்லாருமே ஃபுல் ஃப்ளோவில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜெர்மன் பிரீத் சிங் மட்டும் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சொதப்பாமல், ஏன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கிட்டே வந்து பாலை ஒட்டு மொத்தமாக அந்த ஹாக்கி ஸ்டிக் வச்சு உள்ளுக்குள்ளே அவருக்குள்ளே தட்டி விட்டுக்கிட்டு இருந்தார். கார்னர் நிறையா போயிட்டார். அந்த ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லாமல் கொஞ்சம் திணறிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ மேபி ஒருத்தர் மேலே பழி சொல்லக்கூடாது. பட் ஆனால் அவரோட கேம் பிளே அன்றைக்கி நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் மூலமாக வந்து ஒரு 2 கோல் வந்திருக்க வேண்டியது. 4 பெனால்ட்டி கார்னர் போச்சு. 4 பெனால்ட்டி கார்னர் ஏதாவது 1 கன்வே இருந்தால் கூட 3-3 அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து மேட்ச் ட்ரா ஆகி பெனால்ட்டி கோல் ஸ்கோரில் வந்து இந்தியா கலக்கி இருந்திருக்க மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். ஸ்ரீஜேஷ் ப்ரோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் அண்ட் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். இதுக்கப்புறம் வந்து அந்த மனுஷனை பார்க்க முடியாது. ஒன் ஆஃப் இந்தியன் கிரேட் வால்னு சொல்லலாம் ஹாக்கிக்கு. ஓகே, இட்ஸ் ஓகே, எனிடே இட்ஸ் அ கேம் பிளே ஸ்போர்ட்டு, அதை விட்டு கொடுக்கவே முடியாது. ஓகே, அவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனு பாக்கருக்கு வந்து 3வது பிரான்ஸ் மெடல் கிடச்சிருக்க வேண்டியது 4 புள்ளியில் போயிடுச்சு. 25 மீட்டர் ஏர் பிஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனு பாக்கர் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 புள்ளிகளில் ஒரு பிரான்ஸ் மெடல் போயிருக்கும். ஸோ முக்கியமாக வந்து அது ஏதோ ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்திருப்பாங்க. 28 அப்படின்ற ஒரு கணக்கில் அந்த 28 மூலமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து 2-3 ஷாட்டுகள் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த 2-3 ஷாட்டுகள் கணக்கு போட்டதில் கொஞ்சம் 4 அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸில் சொல்லியிருந்துருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம மனு பாக்கர் வந்து பிரான்ஸ் மெடலுக்கு அடுத்து குவாலிஃபை போக முடியாமல் வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா சரப்ஜோத் சிங்க்கும் அதே தான், 4 புள்ளி வித்தியாசம் தான் மென்ஸ் இண்டிவிஜுவல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில். ஸோ 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சரப்ஜோத் சிங்குமே வந்து கொஞ்சம் சூப்பராக ஷைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்குமே வந்து தெரிஞ்சு ஒரு 2-3 புள்ளிகள் தான், 4 புள்ளிகள் 2-3 புள்ளிகள் தான் வித்தியாசம். அவருமே வந்து போயிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்யா செனை பொறுத்த வரைக்கும் 22 வயது இளைஞன்னா பயமே இல்லாமல் எப்படி வேணா நீ ஆடுங்க, நான் என் கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தாருங்க. செம்மையாக ஆடினாரு சீரியஸா. கிறிஸ்டிக்கு எதிராகவும் அதுபோக பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல் மட்டும்தான் அவர் கொஞ்சம் கேம் பிளே கஷ்டமாக இருந்தது. முக்கியமாக கிறிஸ்டிக்கு எதிராக வந்து ஒரு தரமான கேம் பிளே, நம்ம ஒரு ஈக்குவலான நிறையா லாங் ரேலி ஷாட்ஸ்லாம் நிறையா பார்த்தோம். குவார்டர் ஃபைனலோட கிறிஸ்டிக்கு எதிராக நிறைய ராங் ரேலி ஷாட்ஸ் பார்த்தோம். அதுவே வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. முக்கியமாக அந்த கையை எப்படிலாம் வச்சு பின்னாடி வச்சுட்டு அடிப்பார், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு 2 கண்ணு பத்தாதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனலுக்கு அவர் எதிர்த்து விளையாண்ட பிளேயர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் கோல்டு அடிக்கிற லெவலுக்கு என்னோட ஃபேவரட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்யா சென் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி போயிருக்காரு. பார்ப்போம் அவரோட வாக்குகள் பலிக்குதா இல்லையாரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் பவுபாட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அர்ஜுன் பவுபாட்டா பொறுத்த வரைக்கும் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் 4th முடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இவருமே வந்து நிறைய சான்சஸ் இருந்தது குவாலிஃபை ஆகிறதுக்கு. பட் அந்த செட் கணக்கில் வந்து 3rd செட்டில் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா மணிகா பத்ரா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீஜா அகுலா, இவங்க 2 பேருமே சாலிடான நிறைய சான்ஸ் இருந்தது. பட் அவங்கள எதிர்த்து விளையாண்ட ஜெர்மனி இவங்களோட செம்மையாக விளையாண்டாங்க. முக்கியமாக ஸ்ரீஜா அகுலாவுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க பாட்டுக்கு தட்டணும்னு பால் அதுக்குள்ளே பாஸ் ஆயிடுது. ஸோ அவ்வளோ குயிக்காக இருக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட்டு பிளேயர்களுமே வந்து இன்னும் அதுக்கடுத்து கொஞ்சம் நிறையா பண்ணணும், கொஞ்சம் இல்லை நிறையா பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீரஜ் சோப்ராவே வந்து என்னை மீறி நீ என்னோட 90 மீட்டர் ரெக்கார்டை உடச்சி நீ 92 அடிச்சிட்டே இல்லை, நான் வரேன் அடுத்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு வெறியோட தான் இருப்பார். அவரோட லாங் ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. முக்கியமாக இன்னொரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நிகாட் ஜரீன். ஸோ நிகாட் ஜரீனை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து குவார்டர் ஃபைனலுக்கு போக வேண்டிய ஒருத்தவங்க தான். அடுத்து ஒரு பிரான்ஸ் மெடல் அடிக்கிறவங்களுக்கு, ஏன் சில்வர் அடிக்கிறவங்களுக்கு கூட வந்து திறமையான ஆள் தாங்க. பட் அவங்களுமே போயிடுச்சு. மீராபாய் சனு அவங்களுக்கு போயிடுச்சு. முக்கியமாக வந்து நம்ம வினீஷ் போகட். ஸோ அவங்கள வந்து ஒன்றுமே சொல்ல முடியல ஆக்சுவலாக. இப்போ அடுத்து வந்து கோர்ட் ஹியரிங் வரப்போகுது. ஸோ நீங்கள் 5:30 இந்தியன் டைம் படி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அந்த டைமிங்கில் வந்து அவங்களுக்கு சில்வர் மெடலாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஒரு மிகப்பெரிய டாப் பிளேயர் தான் கூட்டு வந்திருக்கிறாங்க. எப்படியாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்து அவங்க டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சில்வர் மெடலாக தயவு செஞ்சு கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லியாகும். அவங்களுக்கு எதிராக வந்து எக்கச்சக்கமான பேர் இப்போது குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி கொடுத்துருக்கலாம்னு தோணுது அந்த குரலை. பட் அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். பாசிட்டிவாக ரிசல்ட் வந்தது அப்படின்னா ஷீ டிசர்வ்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் பார்க்கலாம், பொறுத்து இருந்து இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த சப்போஸ் அந்த ஹியரிங் முடிஞ்ச ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா நல்ல விஷயமா இருந்தால் சூப்பர். இதுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான பேருங்க ஷூட்டிங்கில் மனுபகர் கூட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் ஷூட் பண்ணாங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சங்வான் ரிதமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 செட்லையுமே வந்து நல்ல லீடிங்கில் இருந்தாங்க. அந்த இவங்க 2 பேரும் உமன்ஸில் வந்து காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா மனுபாக்கர் ஷூட் பண்ணி அந்த 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் வந்து 3வது இடத்துல இருந்தாங்க. சங்வான் ரிதம் வந்து 5வது இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் போக 25வது இடத்துக்கு கடைசியாக போய் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து அவங்களுக்கு குவாலிஃபை ஆக முடியாத அளவுக்கு சான்ஸு போயிருச்சு. மணிகா பத்ராவாக இருக்கட்டும், ஸ்ரீஜா அகுலாவாக இருக்கட்டும், அதுபோல் சங்வானாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கொஞ்சம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணும். மேபி அந்த கேம் முன்னாடி சொன்ன அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியாக இல்லை ப்ரெஷரா அப்படின்றது என்னன்னு தெரில. ஸோ இந்த ஒரு சில காரணத்தினால வந்து நிறைய மெடல்கள் இந்தியாவுக்கு போயிடுச்சு. நம்ம மீராபாய் சனு அவங்களுமே வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டு தோத்துருக்குறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போய் தாங்க தோக்குறாங்க. அதுதாங்க உண்மையிலே செம்ம காண்டாது. நாட் ஓன்லி இன் கிரிக்கெட், எல்லா மேட்சஸ்லையுமே வந்து எல்லா கேம் பிளேலையுமே வந்து இந்தியா அப்படின்னாலே கொஞ்சம் கிட்ட போய் தோக்குறது வந்து கொஞ்சம் வழக்கமாக வந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் உடச்சி அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னா தான் எனக்கு தோணும். இதுக்கு அடுத்தப்பறம் வந்து நம்ம மென்ஸ் ரெஸ்லிங்கில் வந்து அங்கிட் வந்து விளையாட போகிறாரு பிரான்ஸ் மெடலுக்காக. பார்க்கலாம் அவர் எப்படிலாம் வந்து கேம் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு. அதுபோக வந்து இன்னும் 2-3 கேம்கள் தான் பெண்டிங் இருக்குது. இந்தியா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மெடல் மட்டும் வச்சுருக்கிறாங்க. பிரான்ஸில் 3, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சில்வர் 1 சேர்த்து 4. ஸோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக் அந்தளவுக்கு பெருசாக அமையலை. பட் காத்திருப்போம். அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் இருக்குது. அதில் இந்தியா எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பொறுத்து இருந்தால் பார்க்கணும். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.